இன்னும் இந்த வருஷம் முடிய வெறும் 208 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் சிக்ஸ் பேக் இருப்பேனா இல்லன்றதா இந்த கதை. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக் அப்புறம் எபிசோட் 97 இப்படியே பார்க்கங்களா உங்க வீட்டு பிராண்ட் வச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்ச் என்னமோ ஃபன்னா தான் ஆரம்பிச்சேன். நாளாக இந்த சீரியஸ்னஸ் என்னன்னு புரியுது. நம்ம சிக்ஸ் பேக் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நினைச்ச அளவுக்கு ஈஸி இல்ல. அதுவும் இல்லாம நம்ம சிக்ஸ் பேக் வைக்கிற நம்ம ஆர்வமா இருக்கவே மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. போற வார வரையில எல்லாம் ப்ரோ சிக்ஸ் பேக் வச்சிருக்கீங்களா சிக்ஸ் பேக் வச்சிருக்கீங்களா கேட்கறாங்க. கண்டிப்பா வைக்கிறேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் எப்படி வைக்கிறத வைக்க போறோம். அந்த தௌஃபின்ற ரொம்ப நாள் ஸ்டேஜ் ஏறணும் சொல்லி ஏறாமே இருக்கான். அவனை மண்டையை கழுவுன ஸ்டேஜ் ஏறாண்டு ப்ரோ தனியா ஏற பயமா இருக்குண்டா. சரி சேர்ந்து ஏறும்னு சொல்லி மண்டையை கழுவி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் முடிவுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஸ்டேஜாச்சும் ஏறி சிக்ஸ் பேக்ஸ் போச காமிச்சே ஆகணும். அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ தான் முக்கியம் இல்ல. முதல் அதுல ஏறி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயிக்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணணும். பிளைண்ட் ஃபோக்கஸா போய் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி போனோம்னா நம்ம தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இதே பல தடவை தோத்து போனோம்னா நமக்கு தெரியும் எங்கெங்க மிஸ்டேக் பண்றோம்னா அதை பெட்டராக்கி ஒரு தடவை நீங்க அடிக்கிற வெற்றி ரொம்ப பெருசா இருக்கும். என்னடா டயலாக் எல்லாம் சினிமா படத்துல வர மாதிரி பேசுறானே, நிறைய ஜெயிச்சிருப்பானு நினைக்காதீங்க. இது வரைக்கும் நான் பெருசா எதுவும் ஜெயிச்சதே இல்ல. ஆனா அதுக்காண்டி தோண்டு போய் என்னைக்கு உட்காந்தது இல்ல. நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். இன்னும் எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் இன்னும் எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எதுவுமே பண்ணாம உட்காந்து இதை பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறத விட எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து இன்னும் என்னெல்லாம் பெட்டரா பண்ணலாம்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். அதனாலதான் எப்பயுமே ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களையும் கடைசியில சொல்லுவேன். உதாரணத்துக்கு என் நண்பர்களே சொல்லலாம். சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பூக்கடையை வச்சாங்க. அது இப்ப நல்லா பில்டப் ஆகி டெவலப் ஆகி போகுது. எப்பயுமே பெரிய அளவுல இல்லாட்டி ஒரு சின்ன அளவுல பண்றது ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குன்றது என் நண்பர்களே ஒரு பெரிய உதாரணம். பூக்கடை தானே ப்ரோ இதுல என்ன பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாங்க இருந்த நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா நினைக்காம அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு இந்த கருத்து போதும். இந்த நாள் அருமையா முடிஞ்சது. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் செய்ய முயற்சிங்க நண்பர்களே.